Hi, this is Veda from Web Trade Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ராடேல எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியும் எனக்கு லாஸ் தான் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபிபோனாக்கி பிவோட் பாயிண்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம ஒரு ட்ரேடிங்கில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இண்டிகேட்டரில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிபோனாக்கி பிவோட் பாயிண்ட்ஸ் அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை இண்டிகேட்டரில் போய் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ அதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் பிவோட் பாயிண்ட்ஸில் வச்சு செட்டிங்ஸில் போய் அதை ஃபிபோனாக்கியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இதில் எந்தெந்த இடத்துல நமக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம். இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2ல் ஒரு அதுக்கு கீழே க்ளோசிங் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ நமக்கு எங்கெல்லாம் ஒரு பிரேக் அவுட் இல்லைனா ஒரு பிரேக் டவுன் கிடைக்குதோ அங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிவோட்ஸ் லெவலை டார்கெட்டாக நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு பிரேக் டவுனில் ஒரு க்ளோசிங் ஆகுது. அடுத்த கேண்டிலில் நம்ம ஒரு புட் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு டவுன், அதாவது ஒரு 3 கேண்டில்ஸ்லேயே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3 கேண்டில்ஸ் தான். அதுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸ் 1 கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோசிங் ஆகுது. அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு ரீடெஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஒரு பேரிஷ் கேண்டிலாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோசிங் ஆகுது. இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. அதாவது அந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடக்கிறது ஒரு ஹாராமி கேண்டிலாக இருக்கக்கூடாது. ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லைனா ஒரு பேரிஷ் கேண்டில் இல்லைனா ஸ்பின்னிங் டாப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் பேரிஷ் கேண்டில் பிரேக் டவுனில் க்ளோஸ் ஆகுது. அடுத்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அடுத்தால உங்களுக்கு பிவோட் பாயிண்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புட் என்ட்ரியில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு பிவோட் பாயிண்டில் அதே கேண்டில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா க்ளோசிங் வைக்குது பிவோட்டுக்கு மேலே. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அப்போது என்னென்னா உங்களுக்கு மறுபடி புல்லிஷுக்கு மாறப்போகுது, டேர்ன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்த கேண்டிலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கால் சைடு என்ட்ரி எடுக்கிறோம். அதுக்கு அடுத்த கேண்டில்லையே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் டே பை டே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு க்ளோசிங் அபோவில் ரெசிஸ்டன்ஸ் 1ல் க்ளோசிங் அபோவில் ஆகுது. அதுக்கு அடுத்தால உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா கூட ஒரு நல்ல ப்ராஃபிட், ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளியில் வரலாம். இதை நம்ம டே பை டே செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இப்போ இது ஓப்பனிங் கேண்டில் பிவோட்டுக்கு கீழே க்ளோசிங் ஆகுது. அடுத்த கேண்டில்லே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட அடுத்த 3 கேண்டிலில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இதில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸிட் ஆகிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் ஒரு கஷ்டம் கிடையாது. நம்ம எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோமோ கால் சைடாக இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கிற பிவோட் லெவலையும்
புட் சைடு எடுத்தோம்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு மேலே இருக்கிற பிவோட் லெவலையும் வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அக்யூரசி புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டுக்கு உள்ளே வந்து க்ளோசிங்காக இருக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் 2 வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. அதை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் சப்போர்ட் 2 பிரேக் டவுன் பண்ணி மறுபடியும் ஒரு கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. அடுத்த கேண்டில் வந்து சப்போர்ட் 3க்கு கீழேயும் க்ளோஸ் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் 3ல் க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட் 3க்கு மேலே க்ளோசிங் ஆகும்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடு வந்து டர்ன் ஆகி போகுது. ஸோ இதில் வந்து நம்ம மார்க்கெட் ட்ரெண்டையும் நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி எக்ஸிட்டுக்கு வந்து இது உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதாவது நீங்கள் மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத விட ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஈஸியாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நல்ல அக்யூரசி இருந்துச்சுன்னா ரியல் ட்ரேடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.